வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. திஸ் இஸ் த மெயின் தீம் எடுக்கிறோம். அது எங்கே? ஃபஸ்ட்டு போதகம், தட் இஸ் த நாலேஜ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட், த நாலேஜ் அபவுட் காட். ரெண்டாவது, ஹவு டு வாக் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஹூ த கிரியேட்டர். அவைகளை மறவாதே, டோன்ட் ஃபர்கெட் இட். பிகாஸ் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஷன் வருது. இப்போ ப்ரெசன்ட் டே டைவர்ஷன் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன். பிள்ளைங்கள்லாம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்குங்க, சின்னதுங்க. ஈவன் இன்க்ளூடிங் மை கிராண்ட் சில்ட்ரன், தே லைக் மொபைல் ஃபோன்ஸ். பட் that is not going to give them. அந்த மொபைல் ஃபோன்லேருந்து எந்தது போகுதோ, சப்போஸ் பைபிள் வர்சஸ் போகுதுன்னா குட். பைபிள் வர்ஸ் போகாமல் வெவ்வேறு காரியங்கள் போச்சுன்னா நம்முடைய தாட்ஸ் ப்ராசஸை கெடுத்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு இது பார்க்கலாம். இப்போ நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31வது வசனம் வாசிப்பேன். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை பூசிப்பார்கள், தங்கள் யோசனைகளால் திருப்தி அடைவார்கள். இதனால் இந்த வசனம் பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அறிவுனா கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ளுகிற அறிவு. ரெண்டாவது, கர்த்தர் சொன்ன வழிகளில் நடக்கிற அறிவு. இப்போ நம்ம ஒரு ஆளை கேட்குறோம், அறிவு இருந்தால் நீ செய்கிற அப்படின்னு கேட்குறோம். நம்ம அந்த அறிவு எங்கேருந்து வருது? வேத வசனத்தை வாசிக்கிறது மூலம் அந்த அறிவு வருகிறது. அந்த அறிவை வெறுக்கிறாங்க. நிறைய பேர் அதை நான் பார்க்குறேன், அந்த உலகத்தில் பார்க்குறேன். இப்போவும் கரெக்டாக தப்பாக ராங்குன்னு சொல்கிறதும், ராங்கை ரைட்டுன்னு சொல்கிறதும் அது இந்த உலகத்தில் வழக்கமாக போயிடுச்சு. இப்போ வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார். இதுதான் நமக்கு ப்ரையாரிட்டி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. ஆதாம் ஏவாள் ஸ்டாரிக்கே போவோம். கர்த்தர் சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை ஆதாம் கடைப்பிடித்திருப்பாரானால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆலோசனை என்ற பெயரில் மனைவி பேச்சை கேட்டான். மனைவிக்கு யார் ஆலோசனை சொன்னது? சாத்தான். பாம்பு வேஷம். சாத்தான் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சா வரமாட்டான்னு சொல்லிட்டு பாம்பு வேஷம் போட்டுட்டு வந்துட்டான். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இது மாதிரி தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டு வருவான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டிருந்தால் அவன் அங்கே பாவம் செய்திருக்க மாட்டான். அவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் செய்ய முடியாது, நான் சாப்பிட மாட்டேன். நீ என்னிடந்தான் ஏவாள்கிட்ட இப்படி சொல்லியிருக்கலாம். இது பைபிளில் எழுதப்படலை, ஒரு கற்பனையான யோசனை. நீ என்னிடந்து தான் உருவாக்கப்பட்ட, உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு இன்னொன்று ஆளை கூட உருவாக்க தெரியும். நீ வேணா சாப்பிட்டுட்டு போ, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் செய்யலை. ரெண்டாவது, அந்த எப்பவுமே ஒரு சின் க்ரௌச்சஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தே ட்ரைங் டு ரிகன்சைல் வித் காட். அதனால தான் ஆபேல் எடுத்துகிட்டு கொண்டு போய் பலி செலுத்துகிறான், காயினும் பலி செலுத்துகிறான். ஆனால் காயினோட பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா he was not giving priority to God. முதலிடம் எதற்காலும் கர்த்தருக்கு முதலிடம், எதிலும் முதலிடம்.
அது செய்யாமல் போனதுனால கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்போவும் காலம் கேட்டு போல அவன் போய் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஏன் என் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு பதில் அவன் என்ன பண்ணான், பிளான் பண்ணிட்டான், தம்பியவே க்ளோஸ் பண்ணு. இன்றைக்கும் உலகத்தில் அப்படி தான், ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணுன்னா அவ்வளோ சந்தோஷம். அதாவது யாராவது தனக்கு விரோதமாக பேசிட்டா இல்லாட்டி தனக்கு எதிர்ப்பாக பேசிட்டா உடனே அவங்கள முடிச்சுக்கணும். இந்த எண்ணங்கள் இந்த மாடர்ன் டே இப்போ ஆக்சுவலாக I was told that politicians use the children to take revenge on people because my children, they don't have this thing. கோர்ட்டில் பார்த்தா 3 வருஷம் தான் இருக்கும் அவங்களுக்கு தண்டனை. அதனால் அந்த மாதிரி பிள்ளைங்களை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்போசிஷன், தங்க கருத்துக்கு ஆப்போசிஷனை ஏற்றுக்கொள்ள முடியல. அன்றைக்கி ஆதாமுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல, ஏவாளுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனையை விரும்பவில்லை. ஞானத்தில் கர்த்தத்திலிருந்து ஞானம் புறப்பட்டு வரும். அந்த ஞானத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகள் நம்ம இதில் இருதயத்திலிருந்து உதிக்கும். இதை செய்யாத, உனக்கு தவறு, நீ தவறு செய்கிறாய், நீ இந்த இடத்துல போனீன்னா விழுந்துடுவ. நோ, அதை கேட்க மாட்டோம். அதை அந்த எண்ணத்தை சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு வீல் ட்ரை டு கோ. அந்த மாதிரி எண்ணங்கள் தடை செய்யும்போது நின்றுடுறது நல்லது. கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் இப்போ செய்ய போகிறேன், இது ரைட்டா தப்பா எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. யூ கேன் ஆஸ்க், ஐ கேன் ஆஸ்க், எவ்ரிபடி கேன் ஆஸ்க். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் டூ. எடுத்தோன்னா முடிச்சிடணும். இல்லாட்டி அது செய்யறதுக்கு முன்னாலே கேட்டுட்டு அது உறுதியை செய்து கைக்கு நேரிட்ட போது உறுதியாக செய்யணும். இப்போ பிரசங்கியில் போட்டிருக்கோம், வாலிபனே உனக்கு கைகளில் நேரிட்டதே உறுதியாக செய், முழு பலத்தோடு செய். எதுனா கைக்கு நேரிட்டு நல்லதை, கெட்டதல்ல. இப்போ ஆலோசனை விரும்பவில்லை, கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ண. தவறு செய்யும்போது பெற்றோர் பிள்ளைகளை கடிந்து கொள்வார்கள். வேதத்திலையும் போட்டிருக்குது. எபிரேயர் எழுதின புத்தகத்தை எழுதிக்குவோம், திருப்பிக்குவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசகம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தர் நம்ம நேசிக்கிறதுனால் சில தவறு செய்யும்போது சின்ன அடி விடும். ஏதாவது ஒன்று தவறு செய்யும்போது ஒரு டக்குன்னு அடிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்யும்போது ஒரு போடுங்க. ஏன்? பிள்ளைங்களோட நன்மைக்காக. அதுங்க போய் தவறு செய்திடக்கூடாது. அதுங்க தெரியாது, உலகத்தில் எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது. இந்த உலகத்தின் வழிகளை கற்றுக்கொண்டார்களானால் அவர்கள் தவறி விடுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. ஆஸ் பேரண்ட்ஸ் யூ கரெக்ட் யுவர் சில்ட்ரன். அதே மாதிரி கர்த்தரும் கரெக்ட் பண்ணுகிறார். அதான் சொல்லுது, புத்தி சொல்லுகிறத நீங்கள் மறந்துட்டீங்க. கர்த்தர் நிச்சயமாக சிச்சிப்பார்ன்றதை அவர் நம்ம சொல்லியிருக்குதுங்க. ஆனால் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். அவனை சிச்சிக்கிறார், திட்டுறாரு, செய்யாத, தப்பு செய்யாத அப்படின்னு. தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். பாருங்க எப்படி, ஹவு ஹி ஓன்ஸ் சில்ட்ரன்றாரு. மகனை தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். இது மறந்துட்டீங்க. 7வது வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பார்த்தீங்களா, என்ன போட்டிருக்குது? ஒரு அப்பா தன் பிள்ளையை கண்டிப்பான், தகப்பன் கண்டிப்பாக சிரிச்சுப்பாரு.
சிச்சியாதிருந்தால் தேவன் உங்களுக்கு தகப்பன் அல்ல. அதனால தான் இயேசு வந்த பிறகு நம்ம தேவன் என்று அழைக்காமல் அப்பா என்று கூப்பிடுறோம், பிதா என்று அழைக்க அவர் அந்த ரைட்டை கொடுத்தாரு. ரைட், அடுத்தது பாருங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. சிச்சியாம திட்டினா நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தா கோவம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி இருந்தா வேற மாதிரி அர்த்தமாயிடும். ஏன் வேசின் புத்திரராக இருந்தால் சிரிச்சிக்க மாட்டார் கர்த்தர் தான் சொந்த பிள்ளை எப்படின்னு ரத்தத்தை கொண்டு மீட்டு எடுத்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக பாப்பாரு கொஞ்ச நேரம், என்னடா பண்ணுறான் இவன். கர்த்தர் நம்ம நேசிக்கிறபடியெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிறார், அவர் அன்பு கொடுக்கிறபடியால் சில காலங்கள் சிரிச்சிக்கிறார், சில நேரங்கள் இல்லை. தகப்பன் சிரிச்சாத புத்திரன் உண்டோ? அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இந்த இடத்துல போட்டிருக்கு ஆவிகளின் பிதா, இட்டர்னிட்டி, த லார்ட், த ஃபாதர் ஆஃப் இட்டர்னிட்டி. அவருக்கு அதிகமாய் நம்ம கீழ்ப்படியணுமா? பிழைக்கத்தக்க பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேணுமா? கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது, நம்ம பேசுகிறோம். கொஞ்ச நாளில் அதுவும் போயிடும். இது மாதிரி பேசுனா திட்டுவாங்க, நிறைய இடத்துல இது மாதிரி இருக்குது. இப்போ எது ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் குறை சொல்லிக்கிறது, திட்டிக்கிறது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவனை அவனை குறை சொல்கிறது, இதில் தான் ஓடிட்டுருக்குது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒருத்தருக்கு புத்தி சொல்லுங்கள், ஆனால் கடிந்து கொள்ளாது. நம்ம அவர் கடிந்து கொள்றதுக்கு அவர் இருக்கிறாரு. ஆனால் we don't have any right. இங்கே வந்து பிதாவுக்கு அதிகமாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்குறது. அடுத்த வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் சிட்சிக்கிறார், ஃபார் அவர் ஓன் பெனிஃபிட். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதான் படிக்கிறோம், 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்போ கர்த்தர் நம்ம நேசிக்கிறதுனால தவறான வழியில் நம்ம போகும்போது கண்டிப்பாக ஹீல் கரெக்ட். எல்லா ஊழியக்காரங்களும் தப்பிச்சு போகிறதில்ல, எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு கடினமான பாதைகள் தான் வருவோம். நோபடி கெட்ஸ் இஸ் ஈஸி. உண்மையான ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் கடினமான பாதையில் போய் தான் வந்திருப்பாங்க. கடினமாக போகாமல் சீக்கிரமாக வர வேண்டும் என்று நினைச்சு உயரமாக வரணும்னு நினச்சா தென் இட்ஸ் a ப்ராப்ளம். we don't have, because God trains. பாருங்கள், மோசேயை 40 வருஷம் அவர் ராஜா அரண்மனையில் வாழ்ந்தார், எல்லாமே படிச்சுட்டார். இஸ் a philosopher, இது எல்லா கைடு இருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஊமன்லாம் சொன்னார். இல்லை, அவருக்கு ஊமையெல்லாம் கிடையாது. he was a commander of Egyptian army. ஆனால் அவர் தேவன் பயன்படுத்துகிற விதம் மாதிரி அவருக்கு பயன்படுத்த முடியல. ஏனென்றால் அவர் எஜிப்சியன் ஃபோர்ஸுக்கு நல்ல எல்லா கல்விகளிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம், அப்படிதான் மோசே இருந்தார். ஆனால் கர்த்தருடைய ட்ரைனிங் வரும்போது தனியாக பிரித்து கொண்டு வந்துட்டார். 40 வருஷம் ட்ரைனிங். ஏனென்றால் அந்த உலகத்தில் அவர் படித்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு கர்த்தருடைய ட்ரைனிங்க்கு வரணும். அது வேற. அது கற்றுக்கொள்ளத்துக்கு மோசேக்கு 40 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் அந்த 40 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்னொரு 40 வருஷம் அவருடைய ப்ரொஃபஷன். கர்த்தர் எதற்காக அவர் அழைத்தாரோ அதன்படி அவர் நடக்கிறதுக்கு இஸ்ரேல் புத்திரர்களை விடுதலை பண்ணி கொண்டார்.
அப்போ யோசிக்கணும் நம்ம, எதுக்கு மோசையோட லைஃப் மூணு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு, 40. நம்முடைய லைஃப்பும் இது மாதிரி தான். எப்படி டிவைட் ஆகிருக்கு? இந்த உலகத்தோடு இருக்கும்போது ஒன்று இப்போ கர்த்தருக்கு அடங்கி அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கும்போது ஒன்று. எனக்கு கூட ட்ரைனிங் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் புரிந்து கொண்டு அவர் சொல்கிறபடி கேட்டு நடந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ டிஃபிகல்ட் ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம்.